ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வெளியிருக்கக்கூடிய ஒரு 5 படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக இருக்குன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் வந்து 2026 ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளிவந்திருக்கு. மெயினாக இந்த படத்துடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹாரர் ஃபிலிக் ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வரக்கூடிய ஒரு வில்லேஜில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து போறாங்க. ஸோ இவங்க இறந்து போனதுக்கு அங்க இருக்கிற ஊர் சாமி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஆர்கிடெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வேலை விஷயமா அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு பங்களாவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு அப்படியே பேரலா 90s டைம் பீரியட்ல காலங்காலமா ஒரு சாபத்து மூலியமா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. தென் ஹாரர் ஃபிலிக்கு ஏற்றமான பேக் மியூசிக் கண்டக்ட் இதெல்லாமே தரமாக ஒரு கூட்டம் இருந்துச்சு. எடிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா திரிகலா. சன்நெக்ஸ்ட் OTT ஆப்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படமே வந்து தெலுங்குல ரொமான்டிக் காமெடி படமா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்துலயுமே பார்த்துட மாட்டீங்க, அந்த அளவுக்கு வந்து யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படமே வந்து தெலுங்குல ரொமான்டிக் காமெடி படமா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்துலயுமே பார்த்துட மாட்டீங்க, அந்த அளவுக்கு வந்து யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவருடைய அப்பா இவருக்குன்னு விட்டுட்டு போன சொத்து இருக்கிற பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து போறாரு. அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே கோல்டுக்காக மைனிங் பாத்தீங்கன்னா அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே எந்த ஒரு கோல்டுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாத அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பசுமையான மரம் மட்டும் தான் இருக்கு. அங்கதான் நம்ம ஹீரோயினை பத்தி நம்ம ஹீரோ வந்துட்டு மீட் பண்றாரு. இதுக்கப்புறம் அங்க நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, எந்த சாபத்துக்கிட்ட இவங்க போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க, கடைசி என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா அந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம சாங்லயே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பேசுறதே வந்து ஒரு சாங்கா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சிங்கீதம். நெட்ஃபிளிக்ஸ் OTT ஆப்ல இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு த்ரில்லர் ஜெனரலா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த படத்துல அந்த இமோஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அதாவது கதையில வந்து ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்ணியுமே குழந்தை அப்படின்றது பிறக்கல. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருடைய அந்த கரு மூட்டையை பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கி குழந்தையுமே பார்த்தீங்கன்னா பிறந்துடுது. அப்படியே கட் பண்ணாங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுடைய பையனை வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஒரு வெக்கேஷனுக்கு நைட் டைம்ல வெளியே போகும்போது திடீர்னு அவன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்துட்டு பிளட் கேன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்காகவே இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒர்த் டு வாட்ச் தான். தென் அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் கூட நடக்குமோ ஒரு ஃபீல் கண்டிப்பா கிரியேட் ஆகுது. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நத்திங் டு லூஸ். இதுவுமே நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான படம் தான். நம்ம அடுத்து பார்க்க போற படமே வந்து 90sல ஒரு கிரைம் த்ரில்லர் ஜெனரலா வெளிவந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில ஒரு 2 நபர்கள் பார்த்தீங்கன்னா பாலடைஞ்ச ஒரு கோல்டு மைன்ல கோல்டு எடுக்கிறதுக்காக பல முயற்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பார்ட்னர் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இவன் மட்டுமே எல்லா கோல்டுமே எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த யங் பர்சன் வந்து ஷாப்ல இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோயினை மீட் பண்ண உடனே இவனுக்கு வந்துட்டு பிடிச்சு போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல எடுக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன கடைசி என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜர் அந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு டெம்ப்ளேட் தான். பட் இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கொண்டு போனாலுமே ஆக்டிங் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கலருமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கு. ஸோ டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்லயே இந்த படம் ஃப்ரீயா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பைட். நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து 1954 ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜெனரலா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 lakhs ரிவ்யூஸ்ல 7.7 ரேட்டிங் வச்சிருக்கு. சரி, இந்த படத்தோட சிம்பிளான கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு FA சீக்ரெட் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரீசெண்டா இவர் கொடுத்த ஒரு ஒர்க்ல இவருடைய ரியல் நேமை மறைச்சு ஃபேக்கான நேம்ல ஒரு மாஃபியா கேங்குள்ள பாத்தீங்கன்னா இவர் போயிட்டு க்ளோஸா பழக ஆரம்பிப்பாரு. அங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு வயசான நபர்கிட்ட இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன கடைசி என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாமே வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமா எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலே எந்த ஒரு இடத்துலயுமே அந்த சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சுத்தமா இருக்காது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டோனி பிராஸ்கோ.
ஸோ ஃபைனல் அந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம கேட்க முடியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.